இன்றைக்கி நம்ம கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் எலமெண்ட்ஸ், தனிமங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஆல்ரெடி நம்ம ஆசிட், பேஸ், சால்ட்ஸ், அமிலம், காரம், உப்புன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் இது ஃபஸ்ட்டு சாப்டர். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு சாப்டர் எலமெண்ட்ஸ், தனிமங்கள் அப்படிங்கிறது. நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் எங்கெங்கே இருக்குது தெரியுங்களா? அது 7th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டேர்ம் 1 லெசன் 3-4 இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டேர்ம் 1 லெசன் 4 இருக்குது. அதே மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 10th 11th 12th 13 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும் இந்த டாபிக் இருக்குதுங்க. எல்லாமே ஒரு கலெக்டிவ் நோட்ஸ் தான் இந்த நோட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸை போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பேசிக்காக மட்டும் போக போகிறோம் அப்படின்னு இல்லைங்க. கெமிஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பேசிக் டு அட்வான்ஸு இந்த டாபிக். சரிங்களா? பேசிக் டு அட்வான்ஸு எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்டர்னால் என்ன? பருப்பொருள் ஏன்னா அதான் முக்கியமானது. கெமிஸ்ட்ரி உள்ள நுழையும் பொழுதே பருப்பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மேட்டர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியும்? எனிதிங் அது எது வேணாலும் இருக்கலாம். பட் என்ன இருக்கணும்? தட் இஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். புரியுதுங்களா? நிறையும் இடத்தையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் மேட்டர் இஸ் கம்போஸ்டு ஆஃப் ஆட்டம்ஸ். புரியுதுங்களா? அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனது அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த பருப்பொருள்கள் எத்தனை வகைகள் காணப்படுது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி வகைப்படுத்துகிறோம் தெரியுங்களா? இயற்பியல் வகைப்பாடு, ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம். கண்ணால் பார்த்தாலே நம்ம பிரிச்சிடலாம். அப்போ கண்ணால் பார்த்தாலே பிரிக்கும் போது அங்கே பாருங்கள், சாலிடு திண்ம பொருள், திடப்பொருள், லிக்விட்ஸ் திரவ பொருள், கேசஸ் வாயு பொருள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம். ஆனால் இவை எல்லாமே ஒரு பர்டிகுலராக அடங்கி கிடக்குதுங்க. என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர், வெப்பநிலை மற்றும் அழுத்தத்திற்கு தகுந்தது அது மாற்றி அமைத்து கொள்கிறது. அதுதான் அது இயற்பியல் நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் நம்ம படிச்சிருப்போம், லோயர் ஸ்டாண்டர்ட்லையும் படிச்சிருப்போம், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு. பருப்பொருள்களின் நிலை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 5 நிலைகளை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். மெயின்லி ஆர் சாலிட், லிக்விட், கேஸ் பார்த்துருப்போம். அது என்ன? பிளாஸ்மா. அது என்னது? போஸ் எயின்ஸ்டைன்ஸ் கண்டென்ஸ்டேட் அப்படிங்கிறது என்னது? ஒவ்வொன்றையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? போஸ் எயின்ஸ்டைன் கண்டென்ஸ்டேட். பிளாஸ்மானா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாலிட்னா என்ன? சாலிட் சொல்லணுமா? எந்த ஒரு கல், எந்த ஒரு மண், எது ஒரு ஸ்டோன் எல்லாமே சாலிடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உள்ளே போய் பாருங்களேன், அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய திடப்பொருள்கள், அணுக்கள் எப்படிங்க இருக்குது? ஒன்றை ஒன்று பேக்காக இருக்குது. டைட்லி பேக்கடுங்க. ரெண்டுமே டைட்லி பேக்கடு. அது மட்டும் இல்லாமல் வெரி லிட்டில் ஸ்பேஸ். ஒரு மூலக்கூறுகள் அல்லது ஒரு துகள்களுக்கும் இன்னொரு துகள்களுக்கும் இடையே என்னதுங்க, எந்த ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு டைட்டாக இருக்குது. அதனால தான் அதை நம்ம கெமிஸ்ட்ரியில் சொல்லுவோம், இன்டர் அட்டாமிக் அட்ராக்ஷன் இஸ் வெரி ஹை. புரியுதுங்களா? திடப்பொருள்களுக்கு என்ன அதிகமாக இருக்குதுங்க? அதாவது புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? அணுக்களுக்கு இடையே புவி ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம தமிழில் பார்க்கலாம். சரி, இதே போல் திரவ பொருள் போய் பார்க்கலாமா? அங்கே ஒன்றுமே இல்லை, திடப்பொருள் மாதிரியே தான், சாலிட் மாதிரி தான். பட் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடையே கொஞ்சம் கேப் இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். அல்லது சீரற்ற அல்லது ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருக்கிறோம். சரிங்களா? தே ஆர் அரேஞ்ச்டு இன் எ ரேண்டம் ஆர் irregular way and the space between the particle greater than that in solids அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் தெரியும், நம்ம நிறையா திரவ பொருள்கள் பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி. லிக்விட் இஸ் affected by gravity more than anything. திரவமானது எதையும் விட புவியீர்ப்பு விசையால் அதிகம் பாதிக்கப்படுகிறதாமா. Liquids are always moving due to gravity around it. ஸோ இந்த மாதிரி இருக்க சென்டென்ஸ்லாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக படித்து வச்சுக்கோ. எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட் வழியாக கொஷின்ஸ் கேட்பாங்க. கேசஸ்னால் லிக்விடை காட்டிலும் ஒரு அணுக்களுக்கும் இன்னொரு அணுக்களுக்கும் உள்ள தொலைவு வெகு அதிகமாக இருக்கும். ஊதுனா பறந்துடும் இல்லையா, அவ்வளோதான். இதை கேஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டி. இன்னும் முக்கியமான ஒரு பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டி. புவி ஈர்ப்பு விசையால் வாயு பாதிக்கப்படாது. சரிங்களா? ஒரு வாயு மேலே போயிட்டு இருக்குது, பிடிச்சி புவி ஈர்ப்பு விசையால் பிடிச்சி இழுத்து கீழே இறங்குமா? இறங்காது. சரிங்களா? கேசஸ் ஆட்டம்ஸ் நெவர் ஸ்டாப் மூவிங் அண்ட் இட் நெவர் ஸ்டே இன் பிளேஸ். வாயுக்களுடைய அணுக்களை ஒருபோதும் நம்ம என்ன பண்ணுறதுங்க, நகர்த்தவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது, ஒரே இடத்தில் தங்க வைங்கன்னு சொல்லி முடியாது. அப்போ நம்ம மூணு இது பார்த்துட்டோம். நான்காவது பார்த்தீங்கன்னா எதுன்னா அது பிளாஸ்மா. சரிங்களா? பிளாஸ்மா எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிக்கங்க. சன், ஸ்டார், அரோரா, லைட்டனிங், இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோமா? இப்போ சன்னுக்கு போயிருக்கோமா? ஸ்டாருக்கு போயிருக்கோமா? அரோரா போயிருக்கோமா? எங்கேயுமே போக முடியாது. மின்னலுக்கு போயிருக்கோமா? கருகி சாம்பலாக இருக்கும். அப்போ என்ன மீனிங்? பிளாஸ்மா என்பது மிகவும் அதிக வெப்பநிலை, மிகவும் அதிக வெப்ப வாயு நிலை, அதுதான் பிளாஸ்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளாஸ்மா பயங்கர ஹாட்டாக இருக்கும். இட்ஸ் எ சென்ட்ரு பிளேஸ் ஆஃப், இட்ஸ் எ மிட் பிளேஸ் ஆஃப் சன். சூரியனுடைய மைய பகுதி தான் நம்ம பிளாஸ்மான்னு சொல்லுவோம். இதே போல் இன்னொருத்தருக்கு பாருங்கள், போஸ் எயின்ஸ்டைன் சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அது போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படிங்கிறது அது சொல்கிற மிகவும் குளிர்ச்சியான ஒரு இடம். சூப்பர் கூல்டு சாலிட் நியர் அப்சல்யூட் ஜீரோவில் இருக்கும். பூஜ்ஜியத்திற்கு அருகில் 0 கெல்வின் -273.15 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது போஸ் எயின்ஸ்டைன் கண்டென்சேட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் அது படத்தில் பார்த்துள்ளது. இப்போ எலமெண்ட்ஸ் வாங்க. வாட் இஸ் எலமெண்ட்? தனிமம்னா என்ன? சரிங்களா? ஸோ தனிமம்னா என்ன அப்படின்னா அது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ், தூயமான ஒரு பொருள். சரிங்களா? இட் cannot be broken down by chemical methods. அதை உடைக்க முடியாதுங்க நீங்கள். சரிங்களா? The elements consist only one type of atoms. An atom is smallest particle of element that still has same properties of the element. புரியுதா? அணு என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள். அது இன்னும் அந்த தனிமத்தின் அதே பண்புகளையும் கொண்டுள்ளது. அதுதான் நம்ம தனிமம் அப்படின்னு சொல்கிறோம். தனியாக இருக்கும் தனிமம் அப்படின்னு. சேர்மங்கள் என்ன? 2 அல்லது 3க்கு மேற்பட்ட அந்த தனிமங்களை ஒன்று சேர்த்து ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ். புரியுங்களா? ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ், அதாவது அவங்கள தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில், குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் அதான் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் சில எலமெண்ட்ஸ் தனித்தனியாக கிடப்பாங்க. சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, எலமெண்ட்ஸ் அண்டு காம்பவுண்ட்ஸ் ரெண்டும் சேர்ந்தாப்புல இருந்தால் அதுக்கு மிக்சர், சரியா, கலவை அப்படிங்கிறோம். சரி, அடுத்த ஒரு அட்வான்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்பப்போ
நடுவில் வந்து அணுக்கள், ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதை பற்றி தான் இப்போ டீட்டெயிலு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். சரி, அட்டோமாஸ் அட்டோமாஸ் சரிங்களா? அதாவது டோமாஸ் அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட்டு டிவிசிபிள் பார்ட்டிக்கல். இதை விட நம்மளால் வந்து உடைக்க முடியாதுங்க. இதாங்க மேக்ஸிமம் நான் உடைச்சி சிறுசாக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். யாருடைய மொழியில்? கிரீக் மொழியில். அது இதை என்ன பண்ணார், ஜான் டால்டன் அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து முதல் சயின்டிஃபிக் தேரி, ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் தேரி கண்டுபிடிச்சாருங்க. அவருக்கு பின்னாடி ஜே தாம்சன் கொண்டு வந்தார். அவருக்கு பின்னாடி ரூதர்ஃபோர்ட், இப்படி ஒவ்வொருத்தரும் அணுக்களை பற்றி கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருந்தாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஆர்பிட்னா என்ன? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த படத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நடுவில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அணுக்கரு இருக்கும், மறந்துடாதீங்க, ஒரு அணுக்கரு இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரான்கள் இருக்கும், புரோட்டான்கள் இருக்கும், எலக்ட்ரான்கள் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லாமே சேர்ந்ததான் ஒரு அணு. சரிங்களா? இதே நீங்கள் பயாலஜியில் ஒரு செல்லு அப்படின்னு பார்ப்போம், இங்கே ஒரு அணு அப்படின்னு தெரிஞ்சுங்க. சரி, அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட் சொல்கிறோம் இல்லையா, அதான் ஆற்றல் மாட்டம். ஸோ ஆற்றல் மட்டம் வந்து எப்படி இருக்கும்? எலப்டிக்கல் பாத், நீள்வட்ட பாதையில் இருக்குங்க. இந்த நீள்வட்ட பாதையில் எலக்ட்ரான் என்னவுங்க சுற்றிக்கிட்டே இருக்கும். யார்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும்? ஒரு நியூக்ளியஸை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன மீனிங்? ஒரு அணுவில் அதில் இருக்கக்கூடிய உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் ஒரு வட்டப்பாதை, வட்ட நீள்பாதையில் சுற்றினாங்கன்னா அதை தான் நம்ம அந்த பாதையை ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே ஆர்பிட்டால்னு ஒன்று இருக்குது, உள்ளாற்றல் மட்டங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன உள்ளாற்றல் மட்டங்கள்? ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்கோம். அது எந்தெந்த மட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். பாருங்களேன், இதை வந்து போர்ஸ் அப்படிங்கிறவர், நீல்ஸ் போர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சனால இதுக்கு வந்து கே எல் எம் என், ஸோ கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். சரிங்களா? முதல் ஆர்பிட்டு கே ஷெல், ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கிறது பாசிட்டிவ்லி சார்ஜு நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்பிட் வந்து எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல். இந்த இருக்கக்கூடியதான் ஆற்றல் மட்டங்கள், உள்ளாற்றல் மட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அதை பாருங்களேன், ஒரே ஒரு எலமெண்ட்டை எடுத்து நம்ம வந்து இப்படி நம்ம பிரித்து போடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் ஆர்பிட் சொல்கிறோம் இல்லையா, கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான்கள் இருக்குது, புரியுதா? அடுத்தது எல் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? எத்தனை இருக்கு? 2, 4, 6, 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்தது எம் ஷெல்லில் எத்தனை இருக்கும் பாருங்கள். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஸோ இப்படியே. ஸோ அடுத்தது என் ஷெல்லில் 32 எலக்ட்ரான்கள். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், 8, 18, 2, 8, 18, 32. இதாங்க எலக்ட்ரான்ஸ் இன் தி ஆர்பிட். ஒரே ஒரு எலமெண்ட்டை எடுத்து இப்படி நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டால், எஸ்பி ஆர்பிட்டால், எஸ்பிடி ஆர்பிட்டால், எஸ்பிடிஎஃப் ஆர்பிட்டால். அப்போ எஸ் ஆர்பிட்டாலுக்கு இதை நீங்கள் தெரிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? எஸ் ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? எஸ் ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்கள் இருக்கும். பி ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 6 எலக்ட்ரான்கள் இருக்கும். டி ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்கள் இருக்கும். எஃப் ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் 14 ஆர்பிட்டால்கள், 14 எலக்ட்ரான்கள். சரிங்களா? ஆர்பிட்டால் இல்லை, எலக்ட்ரான்கள். எஸ் ஆர்பிட்டாலுக்கு 2 எலக்ட்ரான்கள், பி ஆர்பிட்டாலுக்கு 6 எலக்ட்ரான்கள், டி ஆர்பிட்டாலுக்கு 10 எலக்ட்ரான்கள், எஃப் ஆர்பிட்டாலுக்கு 14 எலக்ட்ரான்கள் இருக்கும். இதான் வந்து எஸ்பிடிஎஃப் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி எலமெண்ட். இதான் வந்து கான்ஃபிகரேஷன்ஸ். இதை வச்சுக்கு தான் நம்ம வந்து ரியாக்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இது பேசிக். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், அந்த பார்ட்டிகல்ஸ் உடைய ஒவ்வொன்றும் எவ்வளவு மின்சுமை கொண்டுள்ளது அப்படின்னு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா?
இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸாமில் எங்கேயாவது கேட்டுருவான். எலக்ட்ரான் 9.1 into 10 to the power of -28 grams. எப்படி மின்சுவை இருக்கும்? -1ல் இருக்கும். புரோட்டான் 1.6 into 10 to the power of -24. நியூட்ரான் 1.6 into 10 to the power of -24. மனப்பாடம் வச்சுக்கோ, எங்கேயாவது எக்ஸாமில் கேட்டு விட்ருவோம். அந்த ஒரு ஆட்டம் எப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பிக்சர்ஸில் தெரியுது. இப்போ தேரிக்கு வந்துடலாம், கொள்கைக்கு வந்துடலாங்க. ஸோ டால்டன் அட்டாமிக் தேரி, டால்டன் அணு கொள்கை. ஸோ அணுவை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு, அணுவை பற்றி பேசுகிறாரு, நிறையா அவர் சொல்லுவாருங்க, அவருடைய கொள்கைகள் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? டால்டன் 1808ஆம் ஆண்டு தான் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மேற்கொண்டு அணு கொள்கையை வந்து வெளியிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா, த பேசிக் தேரி அபவுட் நேச்சர் ஆஃப் மேட்டர், நேச்சர் ஆஃப் மேட்டரை பற்றி நாங்கள் சொல்கிறோம், கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி டால்டன் தன்னுடைய ஃபிலாசபியை சொல்கிறாரு. ஆல் மேட்டர்ஸ் ஆர் மேடப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஸோ அனைத்து பருப்பொருட்களும் எப்படிங்க, சிறிய துகள்களான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த அணு என்ன இருக்கும்? இந்த அணுக்கள் ஸ்மாலஸ்ட்டு இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல், உடைக்க முடியாதுங்க, அதை விட சிறிய உடைக்க முடியாதுங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் அஸ்பெக்ட்ஸ். ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளையும் ஒத்திருக்கும். நான் ஏன் இந்த ஒவ்வொரு லைன் படிக்கிறேன்னு தெரியுமா? எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்டுருவான். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்டால் இது சரியா தவறான்னு சொல்கிறதுக்கு தடுமாறிடுவேன். ஸோ நீ நினச்சிட்டு இருப்ப எம்சிக்யூ டைப்பு, இதில் ஏதாவது ஒன்று கேட்பான், நம்ம அப்படியே பார்த்து ஆப்ஷன் வச்சு அட்டென்ட் பண்ணிக்கலாம்லாம் முடியாது. ஸோ எல்லாமே இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன், அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், அதே போல் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ரீட் பண்ணிக்கோ, சரியா? இது மட்டும் இல்லாமல் ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் அஸ்பெக்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி ஆட்டம்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் சைஸ், டிஃப்ரெண்ட் மாஸ் அண்ட் பொசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், எல்லாமே வந்து வெவ்வேறு அளவுகளையும் வெவ்வேறு நிறைவுகளையும் வெவ்வேறு பண்புகளையும் கொண்டது. இருங்க, ஆட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து நைதர் பி கிரியேட்டர் நார் பி டெஸ்ட்ராய்டு, சரிங்களா? ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ ஆட்டம் இஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னு சொல்லி இந்த ஜான் டால்டன் என்ன பண்ணுறாருங்க, அவருடைய கொள்கையை வெளியே விட்டாரு. ஸோ ஆட்டம் ஆஃப் தி different elements may combine with each other fixed simple ratios. இந்த வெவ்வேறு அணுக்கள் தான் ஒரு குறிப்பிட்ட நிறைவகத்தில் ஒன்று சேர்ந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இவர் கண்டுபிடிச்சிட்டு போனார் இல்லையா, பின்னாடி வந்து சயின்டிஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தா குறைபாடுகள் உள்ளது, டிராபேக்ஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? ஒரு அணுவை மேலும் பிரிக்கலாம் என்று நிரூபிக்கப்பட்டதாமா. ஒரு அணுவில் புரோட்டான்கள் இருக்கிறது பற்றி சொல்லலை, நியூட்ரான்கள் இருக்கிறத பற்றி சொல்ல, எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் பிரிக்கலாம் இல்லையா, சரிங்களா? அதே மாதிரி ஒரு அணு என்பது வேதி வினையில் பங்கேற்கும் மிக சிறிய துகளாகும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. உள்ள புரோட்டான்கள், எலக்ட்ரான்கள், நியூட்ரான்களை பற்றி ஜான் டால்டன் சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஜான் டால்டன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அணுக்கள் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் சில தனிமங்கள் அணுக்களின் அவற்றின் நிறை மற்றும் அடர்த்தியில் வேறுபடுது அப்படிங்கிற சொல்கிறாரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம், குளோரினுடைய எடுத்துக்கிறோம். குளோரின் பாருங்கள், நிறை 2 நிறை இருக்குங்க. ஒன்று குளோரின் 35, ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க, Cl35, Cl37, 2 ஐசோடோப்புகள் உள்ளது. இதை பற்றி ஜான் டால்டன் எதுவே சொல்லலை அப்படின்னு குறைபாடுகள் இருக்குது. ஸோ அதுதான் ஐசோடோப்ஸ் ஆஃப் குளோரின், சரிங்களா? ஐசோடோப்ஸ் ஆஃப் குளோரின். ஸோ ஐசோடோப்ஸ் குளோரின் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் Cl35, Cl17, Cl37, 17. ஸோ 17 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், சரிங்களா? அட்டாமிக் நம்பர் இதான் வந்து மாஸ் நம்பர்.
ஸோ மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆனாதான் அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆனால் அதுக்கு தான் ஐசோடோப்னு சொல்லுவோம். இதோடைய டீட்டெயில்ஸ் பற்றி ஜான் டால்டன் சொல்லவே இல்லை. சரிங்களா? அடுத்தது ஒரு நவீன அணு கொள்கையை பற்றி சொல்கிறாங்க. மெயின் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இது கொஞ்சம் லிட்டில் பிட் டெவலப்மெண்ட். இது என்னென்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாடர்ன் அட்டாமிக் தியரியில் எலக்ட்ரான் டிஸ்கவரி பண்ணியாச்சு, புரோட்டான் கண்டுபிடிச்சாச்சு, நியூட்ரானும் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த டெவலப்மெண்ட். அதே மாதிரி ஐசோடோப் பற்றியும் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்த டெவலப்மெண்ட். சரிங்களா? அதே மாதிரி ஐசோடோப் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஐசோடோப் பற்றி கிளியராக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ளன, எப்படி ஐசோடோப்புகளை போல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஐசோபார் பற்றியும் சொல்லிட்டாங்க. ஐசோபார்னா ஆட்டம்ஸ் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் மே ஹேவ் தி சேம் அட்டாமிக் மாஸ். புரியுதுங்களா? அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்கன், கால்சியம், இதனுடைய அட்டாமிக் நம்பர் 18, இதனுடைய அட்டாமிக் நம்பர் 20. வெவ்வேறு எலமெண்ட்டு வெவ்வேறு அட்டாமிக் நம்பர், ஆனால் மாஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் ஒன்று. சரிங்களா? இப்படி இருந்தால் அவைகள் ஐசோபார்கள். இப்போ எக்ஸாம்பிள்லாம் ஆல்ரெடி கேட்டு வச்சுட்டான். ஐசோபார் பின்வரும் தனிமங்கள் பின்வரும் எவை ஐசோபார்கள். புரியுதா? பின்வரும் எவை ஐசோடோப்புகள்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டால் படித்து வச்சுக்கோ. சரி, அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷனும் இந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி வரும்போது கண்டுபிடிச்சாச்சாமா. சரிங்களா? செயற்கை மாற்று தனிமையாக்கல் முறை. அப்போது நம்ம வந்து சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஐசோபார் பற்றி நம்ம ஆர்கன், கால்சியம் எடுத்துட்டோம் இல்லைங்களா? அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ ஆர்கன், கால்சியம். ஸோ இதில் இருக்கிற 1840, 2040 இதை தான் ஐசோபார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது பாருங்கள், ஆட்டம்ஸ் மே நாட் ஆல்வேஸ் கம்பைன் இன் தி சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோஸ். புரியுதா? அதாவது அந்த அணுவானது எளிய முழு எண்கள் விகிதத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், C6H12O6. சரிங்களா? C6H12 இப்போ 1:2:1 ரேஷியோவில் இருக்குது. ஆனால் இங்கே சுக்ரோஸு, இது வந்து குளுக்கோஸ், இது சுக்ரோஸ், C12H22O11 எப்படி இருக்குது? 12, 22, 11 இருக்குது. அப்போது எளிய முழு எண்களில் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அணு எப்படிமா இருக்கும்? வேதி வினையில் ஈடுபடும் மிக சிறிய துகள். சரிங்களா? அந்த 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 அணுவுடைய நிறை எப்படி இருக்கும்? அணு நிறை எப்படி இருக்குன்னா E=mc² இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி எலமெண்ட்ஸ் cannot exist as monoatomic or polyatomic units. So elements can exist as monoatomic or polyatomic. அதாவது ஓரணுவாகவும் இருக்கும், பல அணுவாகவும் இது இருக்கும் அப்படின்னு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கோல்டு, காப்பரு, இவங்கெல்லாம் வந்து மோனோ அட்டாமிக் யூனிட். பாலி அட்டாமிக் யூனிட்டை யார்? சல்ஃபர், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ். ஸோ இது மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் இதுவே கொஷின்ஸை கேட்பாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீலியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், ஓசோன், சல்ஃபர். ஸோ இவங்கெல்லாம் வந்து பாலி அட்டாமிக். சரிங்களா? இவங்களாம் வந்து டை அட்டாமிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2 இருந்தால் டை அட்டாமிக், 3 இருந்தால் ட்ரை அட்டாமிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது பாலி அட்டாமிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஆட்டம்ஸுக்கும் மாலிகூல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ ஆட்டம்ஸ் வந்து மிகச்சிறிய ஒரு பகுதி, அதுதான் வந்து அணு அப்படி சொல்கிறோம். இந்த அணு வந்து எப்படி? ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி அப்படிங்கிறது தான் அணு. ஆனால் இங்கே அப்படி இது ஒரு சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி தான் மூலக்கூறுகள், மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிட் இன் ஃப்ரீ ஸ்டேட். புரியுங்களா? ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிட் இன் ஃப்ரீ ஸ்டேட்.
ஸோ தனியாக அது இருக்காதுங்க. யாரோடு வினை புரிந்து தான் ஆட்டமே காணப்படும். ஸோ மாலிகூல்ஸ் எக்ஸிஸ்ட் இன் எ ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் சம் நோபல் கேசஸ். நோபல் கேசஸ்னு அர்த்தம் மந்த வாயுக்கள். கேள்விப்பட்டிருக்க முடியாது, ஹீலியம், நியான், கிரிப்டான், ஜெனான், அப்படி வரிசையாக ரேடான் இருக்குதுல. அதாவது பீரியாடிக் டேபிளில் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய நோபல் கேசஸ். அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். நோபல் கேஸ் தவிர மீது எல்லாமே நல்லா ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ ஜென்ரலி மாலிகூல்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ். மூலக்கூறுகள் எப்படி இருக்கும்? குறைவாக தான் ரியாக்ட் ஆகும். ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹேவ் எ கெமிக்கல் பாண்ட். வேதி பிணைப்புகளாக இருக்காது. ஸோ ஆட்டம்ஸ் இன் எ மாலிகூல் இஸ் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். மூலக்கூறுகள் இருந்துச்சுன்னா அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்கள் வேதி பிணைப்புகளை ஏற்படுத்தும். எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. அடுத்து அவகட்ரா விதி. ஸோ அவகட்ராஸ் லா. ஸோ என்ன அவகட்ராஸ் லா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, டெம்பரேச்சர், ப்ரெஷர். சரிங்களா? டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம், 3 பேர். வெப்பநிலை, அழுத்தம், கன அளவு. இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லக்கூடிய அந்த அவகாட்ரோ அப்படிங்கிறவர். ஸோ மேக்சிமம் எதுங்க கேசியஸ்க்கு நிறையா சொல்லுவார் இவர். ஸோ அவகட்ராஸ் லா என்ன சொல்கிறாருன்னா, ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் ஆல் கேசஸ். அதாவது சம அளவு எண்ணிக்கையில் உள்ள வாயுக்கள். சரிங்களா? சம அளவு எண்ணிக்கையில் உள்ள வாயுக்கள் அவங்களாம் எப்படி இருப்பாங்க? அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். சரிங்களா? இப்போ தமிழில் சொல்கிற அந்த கூற்று எப்படி இருக்கும்? மாறா வெப்பமற்ற அழுத்த நிலையில் சம பருமன் உள்ள வாயுக்கள் அனைத்து சம அளவு எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அவகட்ரா நம்பர். அதாவது ஒரு 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 வாய்க்கால் எடுக்கிறீங்க, அந்த ஒரு வாய் எடுக்கிறீங்க, அதில் இருக்கக்கூடிய கன அளவுடைய எண்ணிக்கை, அதனுடைய வெப்பநிலை மற்றும் அழுத்தம் இருக்கு இல்லையா, மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த விதி சொல்லியிருக்கா இல்லையா, எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இங்கே அவகட்ராஸ் லா அப்ளிகேஷன்ஸ். கேலுசாக் விதி. ஸோ கேலுசாக் விதி என்ன சார்? கேலுசாக் விதி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் டைரெக்டாக கேலுசாக் விதி யாரை எந்த கோட்பாடு எந்த விதிப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாலே போதும், ஆன்சர் அவகட்ரா விதிப்படி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். சரியா? அதே மாதிரி வாயுக்களுடைய அட்டாமிசிட்டி ஆஃப் கேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, வாயுக்களின் அணுக்கட்டு எண்ணிக்கையை கண்டுபிடிப்பதற்கு இந்த அவகட்ரா விதி மிகவும் பயன்படுகிறது. மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் கேசஸ். புரியுதா? மூலக்கூறு வாய்ப்பாடை கணக்கிடுவதற்கு அவகட்ராஸ் லா தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் the relation between the molecular mass and vapor density, ஆவி அடர்த்திற்கும் மூலக்கூறு நிறைக்கும் தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அவகட்ரா விதி பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இணைத்திறன், வேலன்ஸ். ஸோ வேலன்ஸ்னால் எதை சொல்லுவோம்? இவன் தான் முக்கியமானவன். இவன் தான் ஒரு வேதி வினை நிகழும் பொழுது இவன் தான் ரியாக்டே ஆவான். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேலன்ஸ்னால் என்ன? எலமெண்ட் இஸ் தி கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் தி எலமெண்ட் வித் அதர் எலமெண்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேக் பார்ட் இன் தி கெமிக்கல் ரியாக்ஷன். சரிங்களா? கண்ணை மூடிட்டு சொல்லலாம்ல, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. அது வேதி வினையில் ஈடுபட்டுச்சுன்னா அதாங்க வினைத்திறன் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு தனிமத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்கள் எப்படி இருக்கும்? 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை புரிஞ்சிக்க முடியும். சரி, வேலன்ஸு சில தனிமங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 5ஆகவும் இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம், 7ஆகவும் இருக்கலாம். சரிங்களா? Because 8 is the number of electrons required by an element to attain stable configuration. புரியுதா? அப்போ நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாமா? 2,
8 ஞாபகம் இருக்கா? 2 8 18 32 எங்கே பார்த்தோங்க? அந்த வேலன்ஸ் செல் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஃபில் ஆணுச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் இல்லை, ஃபில் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எஸ் ஆர்பிட்டால் இது மேக்ஸிமம் எலக்ட்ரான் 2, பி ஆர்பிட்டால் மேக்ஸிமம் எலக்ட்ரான் 6, டி ஆர்பிட்டால் மேக்ஸிமம் எலக்ட்ரான் 10, எஃப் ஆர்பிட்டால் 14. சரிங்களா? இப்போது ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஸோ ஹைட்ரஜனில் வந்து அட்டாமிக் நம்பர் 1, அப்போ ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அதனால் 1s1. இந்த 1s1 தான் இந்த ஹைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான். புரியுதா? இதான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்படி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, எலமெண்ட்ஸ் ஹேவிங் கம்ப்ளீட்லி ஃபில்டு அவுட்டர் மோஸ்ட் செல். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறோம். அவுட்டர் மோஸ்ட் செல், அதாவது ஒரு தனிமத்தின் அதனுடைய ஆற்றல் மட்டங்களுக்குள்ள உள்ளாற்றல் மட்டங்கள் அல்ல கடைசியாக இருக்கக்கூடியது வெளிக்கூடு எலக்ட்ரான்கள், அதுதாங்க வேலன்ஸ் எலக்ட்ரான்கள். அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் யாருமே இல்லைன்னா அதுதான் ஜீரோ வேலன்சி, அதுதான் வந்து இணைத்திறன் 0 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே அடுத்தது வேலன்ஸ் எலக்ட்ரான்கள். அவ்வளோதான். அங்கே சொன்னது அப்படியே வெளிக்கூட்டு இணைத்திறன் கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்கள். இதை நீ அப்படியே ஏற்கனவே சொல்லியாச்சு, அப்படியே கோத்ரூ பண்ணிக்கோ. சரியா? ரைட். டிஃப்ரெண்ட் லாஸ், டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் புட் ஃபோர்த் பை சயின்டிஸ்ட். டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் எலமெண்ட். ஸோ எலமெண்ட்டை பற்றி வெவ்வேறு சயின்டிஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஒரு பாட்டு என்ன சொல்கிறாரு? பாயில்ஸ் விதி கேள்விப்பட்டல? பாயில்ஸ் அவர் வந்து சொல்கிறாரு, எலமெண்ட்டுங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸுங்க, அதுக்கப்புறம் எதையும் பிரிக்க முடியாது. சரிங்களா? எனிதிங் இஸ் சிம்பிள் பட் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அடுத்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறார், லவாய்சர் வராருங்க. லவாய்சர் ஒரு தொடக்க நிலையில் ஒரு பருப்பொருள் சிறுசாக இருந்ததுங்க, அதை உடைக்கவும் முடியாது, இப்போ உடைக்க முடியாமல் போச்சுன்னா அதாங்க தனிமம் அப்படின்னு அடுத்த ஒரு கூற்று. சரிங்களா? மாடர்ன் அட்டாமிக் தியரியை பற்றி என்ன சொல்கிறாரு? எலமெண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு தனிமம் ஒரே வகையான அணுக்களால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய எலமெண்ட்டுகள் எத்தனை? 118 நமக்கு தெரிந்த எலமெண்ட்டுகள் இருப்பாங்க, நோன் எலமெண்ட்ஸ் தான். ஸோ 92 எலமெண்ட்ஸ் அக்கர்ஸ் இன் நேச்சர், ரிமைனிங் 26 ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ். இப்போ இதில் வந்து 116 எலமெண்ட்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அத்தான்டிகேட்டர். இல்லையா? ஸோ ஆத்தன்டிகேட்டர் பண்ணுறாங்க. என்னென்னா ஐயூபேக். ஐயூபேக் யார்? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்டு அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இவன் தான் ஒவ்வொரு தனிமத்துக்கும் பேர் வைக்கிறவன். அவன் வந்து 116 எலமெண்ட்டை தான் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் 2016 இப்போ தான் தற்போது 113 115 117 118 தனிமங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாமா, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாமா. சரிங்களா? ஒரு தனிமம், அந்த 113வது தனிமம் பேர் என்ன அப்படின்னா நியோனியம். நியோனியம் அதோடைய சிம்பிள் NH. 115வது தனிமத்தின் பெயர் வந்து மாஸ்கோவியம், MC ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பாருங்கள், 117வது தனிமம் வந்து டென்னிசன். டென்னிசன் குறியீடு TS. 118வது ஒக்னசான். ஒக்னசான் OG ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் எங்கேயாவது திடீர்னு கேட்டு விட்டுற போகிறாங்க. சரி, நம்ம எர்த் கிரஸ்ட் எடுத்துக்கிறோம். நம்ம பூமியில் யார் அதிகமாக இருக்கான் பார்த்தீங்களா? 46% ஆக்சிஜன் இருக்கானமா. மண் சிலிக்கான் 27.7%, அடுத்த அலுமினியம் 8.1, அயான் வந்து 5%, கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இன்னும் மிச்சம் இருக்குது. எல்லாமே இந்த எர்த் கிரஸ்டில் காணப்படுது. நம்ம உடம்புல யார் எத்தனை தனிமங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் என்னென்ன தனிமங்கள்? ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் இருக்குது. சரிங்களா? கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், இவங்க தான் 99% ஆக்குப்பை பண்ணுறாங்க. மீதி இருக்க தனிமங்கள் எல்லாமே கொஞ்சம் 1% தான் இருக்குதாம்மா நம்ம உடம்புல. சரிங்களா?
ஸோ இந்த லிஸ்ட்லாம் முக்கியமானது படிச்சுக்கோ. ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ். இதில் ஆக்சிஜன் 65%, கார்பன் 18%, ஹைட்ரஜன் 10%, நைட்ரஜன் 3%, சரியா, கால்சியம் 2% இப்படி இருக்குது. ஸோ இந்த ஃபிகர்ஸும் ரொம்ப முக்கியமானது. யூனிவர்ஸில் பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் அதிகமாக இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி லிக்விட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருப்பாங்க இல்லையா, மெர்க்குரி, புரோமின்லாம் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து லிக்விடாக இருப்பாங்க. சீசியம், கேலியம் எக்ஸிட்ஸ் லிக்விட்ஸ் அரவுண்ட் 30 டிகிரி செல்சியஸில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அதே மாதிரி கேஸஸ் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், ஃப்ளூரின், ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான், ரேடான் எல்லாம் படித்து வச்சுக்கிறோம். சாலிட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது கார்பன், சிலிக்கான், காப்பர், கோல்டு இவங்கெல்லாம் வந்து திண்ம நிலையில் காணப்படுறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம பூமியில் போய் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, 20% ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது, அமேசான் காட்டில் தான் கிடைக்குதாமா. சரி, அது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நோபல் கேஸ் ஜெனான் லேசர்ஸ். இப்போ ஜெனான் லேசர் இருக்கு வச்சுங்களேன், ஜெனான் லேசரை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணாங்க, டைமண்டை கட் பண்ண முடியும், சரிங்களா. அதே மாதிரி ஆவரேஜ் அடல்ட் பாடி கண்டெய்ன்ஸ் 250 கிராம் ஆஃப் சால்ட்ஸ். ஆவரேஜாக நம்முடைய உடம்புல 250 கிராம் உப்பு இருக்குதாமா. அதே மாதிரி ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் உள்ள எலமெண்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா டங்ஸ்டன்ஸ். 3410 டிகிரி செல்சியஸ். இந்த டங்ஸ்டன்ஸ் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எங்கன்னா இந்த குண்டு பல்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, மஞ்சள் கலரில் இப்போ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாம் எல்இடி யூஸ் பண்ணுறாங்க, குண்டு பல்பு. இந்த குண்டு பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைவாக வந்துக்கிட்டு இப்படி வளைஞ்சு 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 இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம். இதுதான் டங்ஸ்டன்ஸ். டபிள்யூ அதோடைய வந்து உல்ஃப்ரம். டங்ஸ்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னங்க, உல்ஃப்ரம். ஸோ டபிள்யூ, இந்த டபிள்யூ என்னது, ஹையஸ்ட்டு மெல்டிங் பாயிண்ட்டுங்க. 3410 டிகிரி செல்சியஸில் தான் அவங்களுக்கு மெல்ட் ஆகும். இப்போ அடுத்து பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது தனிமங்களின் வந்து வகைப்பாடுகள் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து டாப்பிக் வந்து பெரிய டாபிக், இட்ஸ் நாட் ஈஸி, ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. பாருங்கள், இதில் வந்து பல தனிமங்கள் வந்து பூமியில் காணப்படுதுங்க. விஞ்ஞான ஆய்வில் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ 118 எலமெண்ட்ஸ் வந்து நேச்சுரலாக பார்த்தோம் இல்லையா, அதில் 94 வந்து நேச்சுரல் எலமெண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் 24 அப்படின்னு பார்த்தோம். இந்த எலமெண்ட்ஸில் வந்து உள்ளே போய் பார்த்தோன்னா மெட்டல்ஸும் இருக்குதுங்க, உலோகங்கள் இருக்கும், நான் மெட்டல்ஸ் இருக்குது, அலோகங்கள், மெட்டலாய்ட்ஸ், உலக போலிகள் எல்லாமே உள்ளே வந்து அந்த எலமெண்ட்ஸ்குள்ளே காணப்படுது, சரிங்களா. இதான் வந்து பீரியாடிக் சார்ட்டு. அந்த பீரியாடிக் டேபிளில் வந்து நம்ம சொன்னது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை வந்து படித்து வச்சுக்கலாம், சரிங்களா. சரி, மெட்டல்ஸ் பார்க்கலாம். ஸோ மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இயல்பாக எப்படி இருக்கும், வெப்பநிலையிலையும் அழுத்தத்திலையும் திண்மமாக காணப்படுங்க. ஸோ ஹார்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது. மெட்டல்ஸ் ஜென்ரலி ஹேவ் ஹை டென்சிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட், எல்லாமே வந்து அதிக கொதிநிலையும் அதிக உருகு நிலையும் கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸில் ஜென்ரலி நம்ம வந்து தின் ஷீட்டாக பண்ணலாம், அதில் வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி இருக்குது, தான் அலுமினியம். ஸோ அலுமினியம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு சில்வரி ஃபாயில்ஸ். நம்ம சிகரெட்லாம் உள்ளே வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா சில்வரி ஃபாயில்ஸ், அது மாதிரி அலுமினியத்தை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெட்டல் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ், தின் ஒயர்ஸாகவும் பண்ண முடியும். டக்டிலிட்டினா என்ன அர்த்தம், அதை வந்து அப்படியே மெல்லிய கம்பியாகவும் மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் இந்த காப்பர் ஒயர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அவங்க குட் கண்டக்டர்ஸ், பட் ஜென்ரலி இந்த மெட்டல்ஸ் வந்து குட் கண்டக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இந்த மெட்டல்ஸுடைய யூசஸ், நிறையா யூசஸ் உங்களுக்கு தெரியும். பிரிட்ஜ் கட்டுறது, இன்ஜின் பார்ட்ஸு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ், காயின்ஸு, ஸ்டாச்சு, சில்வர், கோல்டு, மேக்கிங் ஜுவல்ஸு, டெக்கரேட்டிவ் பர்பஸ் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ மெர்க்குரி இஸ் யூஸ்டு இன் தி தெர்மோமீட்டர்ஸ், பேரோமீட்டர்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் ஹை டென்சிட்டி, அது மெர்க்குரி வந்து ஜென்ரலி ஹை டென்சிட்டி இருக்குது. ஸோ யூனிஃபார்ம் எக்ஸ்பென்ஷன் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், வெவ்வேறு வெப்பநிலையிலையும் அது வந்து சிறப்பாக அது வந்து சீரான வேகத்தில் விரிவடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அலுமினியம்
அது எப்படி எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்க்கும் கேபிள்ஸ்க்கும் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ லெட் இஸ் யூஸ்டு இன் தி ஆட்டோமொபைல் பேட்ரிஸ், எக்ஸ்ரே மெஷின்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இது பயன்படுத்துகிறாங்க. சரி, அலோகங்கள் எடுத்து பார்க்கலாம். எப்படி அப்படியே ஆப்போசிட், உலோகங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரலி நான் மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ் இன் நார்மல் டெம்பரேச்சர். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஆக்சிஜன், நைட்ரஜன் இவங்க எல்லாமே வந்து அக்கர்ஸ் இன் தி கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஜென்ரலி த நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் ஹார்ட் எக்ஸப்ட் டைமண்ட். சரிங்களா, இது வந்து டைமண்ட்ங்கிறது ஸோ அலோட்ரோபி ஆஃப் கார்பன் இல்லையா, அலோட்ரோபி ஆஃப் ஒன்றாவது வந்து புற வேற்றுமையுடைய ஒரு கார்பனின் வடிவம் தான் இந்த வைரம். ஸோ நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி சாஃப்ட் அண்டு லோ டென்சிட்டிஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் மெட்டல்ஸ் ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு ரெண்டுமே இப்படி மெட்டல்ஸை விட எல்லாமே குறைவாக தான் இருக்கும். நான் மெட்டல்ஸ் ஆர் நான் மேலபுள். ஸோ தகடாக மாறும் பண்பு அற்றவை. சரிங்களா, நான் மெட்டல்ஸ் ஜென்ரலி எப்படி இருக்குங்க, பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கிராஃபைட் a form of carbon is an exception. Non-metals do not produce sound. இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ். நான் மெட்டல்ஸோடைய யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த டைமண்டு ஸோ அலங்கார நகைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. கிராஃபைட் அப்படிங்கிறது பென்சில், லெட்டு எல்லாமே பயன்படுத்துகிறோம். பாஸ்பரஸ் இஸ் யூஸ் டு மேக் மேட்ச் பாக்ஸ், ரேட் பாய்சன். சல்ஃபர் ஸோ கன் பவுடர் தயாரிக்க, ஸோ வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் எல்லாத்துலேயும் இதை பயன்படுத்துகிறோம். Nitrogen is used in the manufacture of ammonium. Chlorine is used in the bleaching agent. Sterilized water எல்லாமே chlorine தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஹைட்ரஜன் இஸ் யூஸ்டு, இட்ஸ் a rocket fuel. ஸோ ஹைட்ரஜன் ஃப்ளேம் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங், வெல்டிங் பர்பஸ். வெல்டிங் பர்பஸ் பயன்படுத்த எல்லாமே ஹைட்ரஜன் ஃப்ளேம் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் தி ரெடியூசிங் ஏஜென்ட். சரி, அது குறைப்பானாக, வேதி குறைப்பானாக இது பயன்படுகிறது. உலோகப்போலிகள் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, மெட்டல்ஸ் மாதிரியும் இருப்பாங்க, நான் மெட்டல்ஸ் மாதிரியும் இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் கேட்டுற போகிறோம். போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சினிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலேனியம். ஸோ அதுதான் வந்து இங்கே பீரியாடிக் சார்ட்டில் நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெட்டல்ஸுங்கிறது ப்ளூ கலரில் இருக்கும், மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ நான் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லோ கலர் இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அந்த எலமெண்ட்ஸுடைய பீரியாடிக் சார்ட்டில் வந்து இந்த டாபர்னஸ் ட்ரைட்ஸ். சரிங்களா, அதாவது முன்மை விதின்னு சொல்லுவாங்க. 3 விதிகள் சேர்த்து சொல்கிறது மும்மை விதி அப்படின்னு. ஸோ மும்மை விதியை கண்டுபிடிச்சவர் 1817 ஜான் வோல்ஃபேங் டார்மர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எலமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் 3 செட் பண்ணி அவர் அடுக்கி வைக்கிறாராமா. அப்படி அடுக்கி வைக்கும் பொழுது எப்படி அது அடுக்கி வைக்கிறாரு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம். சரிங்களா, லித்தியம், சோடியம், அட்டாமிக் மாஸ் பாருங்கள் 6.9, இது 39.1, இது 23. என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ 6.9 + 39.2 ஸோ ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா ஸோ 23ன்னு வரும் அரௌண்டு. அதுதான் அவர் சொல்கிறாரு முன்மை விதி. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் ஆவரேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா வரும். அதே மாதிரி குளோரின், புரோமின், அயோடின், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் ஸோ எல்லாமே வந்து இந்த ட்ரிபிள் குரூப்பில் இந்த டாபர்னர் வந்து மும்மை தொகுதி அப்படின்னு கொடுக்குறாரு. இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ 7 + 13 / 2 23. அதே மாதிரி கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், அதே போல் குளோரின், புரோமின், அயோடின். அடுத்த ஒருத்தர் வராரு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டவ்ஸ். நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டவ்ஸ் இவர் வந்து 1864 66 56 தெரிந்த தனிமங்கள்லாம் எடுத்து அவர் கொண்டு வந்து ஆக்டவ்ஸ் அப்படின்னா எண்ம விதியை கொண்டு வராருங்க. எண்ம விதி 8 பிரிக்கிறாருங்க. ஸோ அவர் பிரிக்கும்போது சொல்கிறாருங்க, அந்த ஆக்டவில் அது சரிகமா பதனியாக சொல்கிறாங்களா F to H அது மாதிரி அவர் நிலை பண்ணுறாரு பாருங்கள். ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஃப்ளூரின், சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், அதுக்கு குளோரின், பொட்டாசியம், கால்சியம் இது மாதிரி அவர் பிரித்து நியூலாண்ட்ஸ் வந்து எண்ம விதியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் 1869 ரஷ்ய வேதியியலாளர்
அவர் பேர் திம்ரிதி மெண்டலீஃப் அப்படிங்கிறவர் கொண்டு வர்றாரு. சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்கலாம் வந்து ஒரு 3 எலமெண்ட்ஸா பிரிச்சுக்கிறீங்க. இன்னொருத்தர் வந்து 8 எலமெண்ட்டா பிரிக்கிறீங்க. நான் என்ன பண்றேன்னா, அணு நிறை பேஸ் பண்ணி சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் மாஸ்ல நாங்க வந்து எலமெண்ட்ஸ வரிசைப்படுத்தி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தனிம ஆவர்த்தன விதி. ஸோ மெண்டலீஃபின் தனிம அது பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது வெளிய வந்தது. ஆனா, இதில வந்து நெறையா பிரச்சனைகள் இருந்துச்சு. இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 56 தனிமங்கள அ இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள பயன்படுத்தி, அதனுடைய அணு நிறைய பொறுத்து தனிமங்கள வரிசைப்படுத்தி சொன்னாரு. ஆனா, இதில வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்ல சிறப்புகள் நெறையா இருந்தது. என்ன அப்டின்னா, ஒரு கிடைமட்டம் அதான் சொல்றாங்க பாருங்க. வெர்டிக்கல் காலம்ஸ் 8 வெர்டிக்கல் காலம்ஸ வந்து குரூப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஹாரிசான்டல் ரோஸ வந்து பீரியட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. சரிங்களா? 8 நீண்ட செங்குத்து தொகுதிகளும் 7 கிடைமட்ட தொடர்களும். ஸோ இதில வந்து ஈச் குரூப்ஸ் ஹேஸ் 2 சப்குரூப்ஸ் A and B. All the elements appearing in a group were found to have similar properties. அது மாரி இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து A, Bன்னு சொல்லி 2 குரூப் பிரிச்சாங்க. அவங்கள வந்து ஒத்த பண்புகள இருக்கிற மாரி அவர் பிரிச்சாருங்க. Atomic mass of beryllium was known to be 14. Mendeleev reassessed it as 9, assigned by beryllium in proper place. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணாரு, பெரிலியத்தை தூக்கி அணு நிறை 14ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மெண்டலீஃபு திரும்பவும் அணு நிறை 9ன்னு கண்டுபிடிச்சு சரியான இடத்துல வச்சிருக்காரு. இது ஒரு சிறப்பு. ஸோ இது மாதிரி நிறையா வந்து சிறப்புகள் செஞ்சாருங்க. இன்கேஸ் இப்போ அலுமினியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா ஈக்கா அலுமினியம், சிலிக்கான் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஈக்கா சிலிக்கான், இப்படிலாம் வந்து அவர் மெண்டலீஃப் வந்து பிரித்து வச்சுட்டாருங்க. ஆனால் இவர்கிட்ட குறைபாடுகளும் இருக்குது. என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக வேறுபாடு உள்ள தனிமங்கள் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டன. ஸோ லார்ஜ் டிஃப்ரென்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் இன்க்ளூட் இன் தி சேம் குரூப். அதான் பிரச்சனை. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் செம்பு, வெள்ளி எல்லாம் ஒரே பக்கமாக வச்சுட்டாரு. நோ ப்ராப்பர் பொசிஷன் குட் பி கிவன் டு தி எலமெண்ட் இன் தி நைட்ரஜன். நைட்ரஜனுக்கு சரியான பிளேஸ் கொடுக்கவில்லை. அதே மாதிரி நான் மெட்டாலிக் ஹைட்ரஜன் வாஸ் பிளேஸ்டு அலாங் வித் மெட்டல்ஸ் லைக் லித்தியம், சோடியம், பொட்டாசியத்தில் அவர் வச்சுட்டாரு. இதான் லிமிட்டேஷன்ஸ் வருது. அதே மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அட்டாமிக் மாஸ் வாஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு பை கோபால்ட், நிக்கல், டெல்லூரியம், அயோடினுக்கு சரியான அவர் வந்து ஃபாலோ பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நோ பிளேஸ் ஃபார் ஐசோடோப்ஸ்க்கு எந்த ஒரு இடத்தையும் ஒதுக்கப்படவில்லை. ஸோ அதனால் லிமிட்டேஷன்ஸை வந்து இங்கே சுட்டி காட்டி ஒரு பீரியாடிக் டேபிளில், இந்த மெண்டலீஃப் கொடுத்த பீரியாடிக் டேபிளில் வந்து சுட்டி காட்டி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது கடைசியாக வந்துச்சு மாடர்ன் பீரியாடிக் லா, நவீன ஆவர்த்தன விதி. இதை வந்து ஹென்ரி மோஸ்லே அப்படிங்கிறவர் 1912 பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, பேஸ்டு ஆன் தி அட்டாமிக் நம்பர், இதான் வந்து முக்கியமானது. பேஸ்டு ஆன் தி அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி அவர் கொண்டு வந்தார். ஸோ அட்டாமிக் நம்பர் பேஸ் பண்ணி கொண்டதுனால எல்லாருக்கும் இது ரீச் ஆயிடுச்சு. அதாவது an element is equal to the number of protons or number of electrons present in the neutral of an element. சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அந்த இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அட்டாமிக் நம்பர் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதை பொறுத்து தான் அட்டாமிக் நம்பரை அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணார். பீரியாடிக் லா என்ன சொல்கிறாரு பாருங்க, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆர் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றில் அணு எண்களை சார்ந்தே அமைதாமா. சரி, மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் என்னென்ன முக்கியமானது இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இஸ் டேபுலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். ஸோ பீரியட்ஸ்னா என்னது, அதோடைய தொடர்கள். குரூப்னா வந்து அதோடைய தொகுதிகள் மூலமாக வரிசையாக தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுள்ளது.
ஸோ இதோடைய சிறப்பு அம்சங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா, அதை தான் நம்ம வந்து இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ ஹரிசான்டல் ரோஸில் இருக்கக்கூடியது பீரியட்ஸ், வர்டிக்கல் ரோஸில் இருக்கக்கூடியது காலம்ஸ். இதில் வந்து அட்டாமிக் நம்பர் 1 and 2 இட்ஸ் எ ஷார்ட்டஸ்ட் பீரியட் கண்டைன் ஹைட்ரஜன் அண்டு ஹீலியம். செகண்ட் பீரியட் எடுத்துக்கோங்க 3 to 10. இங்கே வந்து லித்தியம் டு நியான் இருக்கும். இட்ஸ் ஆல்சோ எ ஷார்ட் பீரியட். ஸோ 8 எலமெண்ட்ஸ் இதில் இருக்கும். Third period 11 to 18. This is also short period. It contains sodium to argon. சரிங்களா? Fourth period 19 to 36. It's a long period. So potassium to krypton. Potassium to krypton. Fifth period 37 to 54. Radium to xenon. இது மாதிரி வரிசையாக அவர் வந்து 7th பீரியட் 8th பீரியட் வரைக்கும் அப்படியே கொண்டு போகிறாருங்க வரிசையாக. இதை நீங்கள் வந்து அப்படியே பீரியாடிக்கு சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம். அதே போல் வர்டிக்கல் குரூப்ஸ் தொகுதியிலையும் வந்து 18 குரூப்ஸாக வந்து அவர் பிரிக்கிறாரு. அவர் பிரித்து வந்து ஒவ்வொரு குரூப்லையும் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு குரூப்பு அல்கலி மெட்டல்ஸ், கார உலோகங்கள். ரெண்டாவது குரூப்பு அல்கலைன் அண்ட் எர்த் மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள். ஸோ 3லேருந்து 12 டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இடைநிலை உலோகங்கள். 13 வந்து போரான் ஃபேமிலி, போரான் குடும்பம். 14 கார்பன் குடும்பம். 15 நைட்ரஜன் ஃபேமிலி. 16 வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி. ஓகேங்களா? 17 வந்து ஹாலோஜன் ஃபேமிலி. 18 வந்து நோபல் கேசஸ். இது இல்லாமல் லேந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ், டிரான்சிஷன்ஸ் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த புதுசாக இருக்கக்கூடிய மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய டேபிள் தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பார்க்குறீங்க. இதுதான் வந்து அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ இதில் வந்து எஸ் பிளாக்னு தனியாக இருக்குது. எஸ் தொகுதி அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 and 2 ஆஃப் தி மாடர்ன் பீரியாடிக் டேபிள். ஸோ எஸ்ஸுங்கிறது ஒரு தனி தொகுதி. அதில் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ 1s 2s அப்படின்ற 2 தொகுதிகள் அது காணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ அதான் அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த்து மெட்டல்ஸ் தான் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை தனிமங்களும் இங்கே வந்து உங்களுக்கு தெரியுது. எது பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பி பிளாக் எலமெண்ட்ஸ் 13 to 18. 13 to 18 எல்லாமே வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ குரூப்பில் 13 இஸ் கால்டு போரான் ஃபேமிலி, 14 கார்பன் ஃபேமிலி, 15 வந்து நைட்ரஜன் ஃபேமிலி. அதே மாதிரி 16 ஆக்சிஜன் ஃபேமிலி. எல்லாமே வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். அதே மாதிரி 16ல் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபேமிலி சொல்லிட்டோம். 17ல் வந்து ஹாலோஜன் அண்டு ஃப்ளூரின் ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ 18ல் வந்து நோபல் கேசஸ். நெக்ஸ்ட் ஒன் டி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ குரூப் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் இருக்கும் பீரியாடிக் டேபிளில் பார்த்தலாம். ஸோ இதில் வந்து டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவோம், இடைநிலை தனிமங்கள். இந்த தனிமங்கள் எல்லாமே கலர்ஸாக இருப்பாங்க. ரொம்ப கலராக இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இந்த காப்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, காப்பரு, கோபால்ட்டு, நிக்கலு, இவங்களாம் கொஞ்சம் கலராக இருப்பாங்க. ஸோ கலர்டு எலமெண்ட் எல்லாமே வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸாக மேக்ஸிமம் இருப்பாங்க. ஸோ எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் யாருன்னா இந்த இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க தான் வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ பாருங்கள், லேந்தனைட்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் லேந்தனம் டு லிட்டியம். சரிங்களா? அதே மாதிரி ஆக்டினம் டு லாரன்சியம். இது எல்லாமே வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லேந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ், அது எல்லாமே வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் முக்கியமானது அட்டாமிக் ரேடியை, அயானிக் ரேடியை, இது மாதிரி நிறையா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து முக்கியமானது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அணு ஆரம் என்னது, அந்த அணுக்கு நடுவுலேருந்து அது வெளியில் இருக்க எலக்ட்ரான் வரைக்கும் தூரம் தான் அணு ஆரம். இட்ஸ் எ மெஷர் ஆஃப் தி சைஸ் ஆஃப் அன் ஆட்டம். இதான் வந்து ஆட்டத்துடைய சைஸை கொடுக்குது. அயானிக் ரேடியஸ் அயனி ஆரம். ஸோ அயான்ஸ் ஆர் ஃபார்ம்டு, அதாவது ஆட்டமில் இருந்து ஆட்டம். அயான்ஸ்னா என்ன, ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அயான்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்ட் ஆட்டம் லாசஸ் ஆர் கெயின்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதை பொறுத்து தான் இருக்குது. லாசஸ் ஆஃப் கெயின்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு அணு எலக்ட்ரான்களை இழக்கும் போதும் அல்லது பெறும்போது தான் அயனி உருவாகிறது.
அது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அயானிக் ரேடியஸ் கேன் பி டிஸ்கிரைப்ட் the distance between the nucleus of the ion and the outermost cell of the ions. ஒவ்வொரு லைனும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் கேள்வி கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் அயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து Ca2+ கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? Na+ன்னு கேள்விப்பட்டிருப்போம். சரிங்களா? ஸோ Na+Ca2+ வந்து ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி Cl-, சரிங்களா? இது Cl-. இப்போ எக்ஸாம்பிளுக்கு Na+Cl- எடுத்துக்கலாம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானை ஒன்று இழந்து விட்டது. குளோரின் ஒரு எலக்ட்ரானை அடைந்து விட்டது. ஸோ எலக்ட்ரான் ரிசீவர் இருந்தால், எந்த ஒரு எலமெண்ட் எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிருச்சுன்னா அது மைனஸ் ஆயிரும். எந்த ஒரு எலமெண்ட் வந்து எலக்ட்ரானை வந்து வெளியே தள்ளிருச்சு அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கேட்டயான்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சோடியம், அது சோடியம் வந்து 281 எப்படி இருக்குமா? 281 அப்படி தான் இருக்குது. இந்த ஒன்றை வந்து என்ன பண்ணுதுங்க, வெளியே தள்ளிடுது. வெளியே தள்ளிய உடனே அது Na+ மாறிடுது. புரியுதுங்களா? எப்படி Na+ மாறுது அப்படின்னு. குளோரின் ஆனையான் இங்கே எப்படி இருக்குது? 287. இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு குளோரினை வாங்கிக்குது, ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குதுங்க. அதனால தான் அது Cl- வாங்கிடுது. Cl- 288ன்னு சொல்லி ஸ்டேபிளாக இருக்கும். சோடியம் வந்து 288+ ஸ்டேபிளாக இருக்கும். அதான் Na+, Cl- அது ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அயானிக் ரேடியஸை வந்து திரும்ப ஒரு பிக்சரைஸ்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 நியூக்ளியை, ஸோ 2 நியூக்ளியஸ்க்கான டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ். சரிங்களா? அதே மாதிரி கேட்டயானுக்கும் ஆனையானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் அயானிக் ரேடியை அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி. இதுவும் ஒரு முக்கியமானது, எக்ஸாம்பிள் கேட்டுக்கிட்டே இருப்பான். அயனி ஆக்கல் ஆற்றல், அதாவது ஒரு எலமெண்ட், ஒரு ஆட்டம் அயனைஸ் ஆகிறதுக்காக தேவைப்படக்கூடிய ஆற்றல். ஸோ amount of energy required to liberate most closely bounded electrons from the outermost cell of the isolated gaseous atom of the element is called ionization energy. என்ன புரியுது? அதாவது ஒரு அயனி ஆக்கல் ஆற்றல் அப்படின்னா என்ன, ஒரு தனிமம் இருக்குது, அதில் வந்து அணுவின் வெளிப்புற ஆற்றல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது பிணைக்கப்படுவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ தேவையான ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றல் தான் அயனி ஆற்றல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எலக்ட்ரானை வெளியே கொண்டு போகிறதுக்கும் ஒரு எலக்ட்ரானை உள்ளே கொண்டு வரதுக்கும் தேவையான ஆற்றல். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து டாப்பிக்கில் மெயினான எல்லாம் முடிச்சிட்டோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ த ஒன்லி நான் மெட்டல்ஸ் விச் இஸ் லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர், இது புரோமின். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம், கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும். இது மோஸ்ட்லே தான் சொன்னார். தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அது அணு எண்ணை பொறுத்து இருக்கும். மோஸ்ட்லே தான் அட்டாமிக் நம்பர் பற்றி சொல்கிறாரு. மெட்டல்ஸ் விச் எக்ஸல் த கண்டக்ஷன் ஆஃப் ஹீட் எலக்ட்ரிசிட்டி, அது காப்பர் அண்ட் சில்வர் தான். காப்பர் டங்ஸ்டன் கிடையாது, சில்வர் டங்ஸ்டன் கிடையாது, காப்பர் அலோன் கிடையாது. காப்பர் சில்வரும் அது மின்சாரத்தை கடத்தும். டி தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இடைநிலை தனிமங்கள். ஸோ டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மார்பிள், அந்த மார்பிள் இருக்கக்கூடியது கால்சியம் கார்பனேட் தான், சலவை கல். அடுத்து ஹூ ப்ரப்போஸ்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்? நியூலேண்ட் தேரி. நியூலேண்ட் ஆக்டேவ்ஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அர்த்தம். கரும்பு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை என்ன இருக்கும்? CHO தான், CHO, அவ்வளோதான், ஈஸியாக சொல்லிடலாம். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். எலமெண்ட்ஸ் தட் கம்பைன்ஸ் வித் அதர் எலமெண்ட்ஸ் த மெடிசின்ஸ் டயரியா, இது பிஸ்மத். எலமெண்ட்ஸ் தட் கம்பைன்ஸ் வித், ஒரு தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்குக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிமம் இது பிஸ்மத். அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி மிடில் எலமெண்ட் இஸ் நியர்லி சேம் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அண்ட் அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா த டோபனர்ஸ் லா ஆஃப் த்ரைட்ஸ் அப்படின்றோம். அடுத்தது
அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள். ஒன்லி பிளாக் தட் கண்டைன்ஸ் ஆல் 3 டைப்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி பீரியாடிக் டேபிள்னா பி பிளாக்ஸ். பி பிளாக்கில் தான் எஸ் பிளாக்கும் இருக்குது, பி பிளாக்கும் இருக்குது, டி பிளாக்கும் இருக்குதுமா. ஸோ 3 பிளாக்கும் சேர்ந்தது பி பிளாக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது பெரிலியம்ங்கிறது குர்கிசைட். ஆமாம், குர்கிசைட். தாலியம் கோல்மைட், அலுமினியம் பாக்சைட், ஜெர்மானிட். இது ரெண்டும் சரிதான். அலுமினியம் பாக்சைட், ஜெர்மானியம்ங்கிறது சரி. ஆனால் பெரிலியம் குருக்சைட்டு இது ரெண்டும் தவறு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது மாதிரி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கம்ப்ளீட்டாகவே நான் முடிச்சிட்டோம். நீங்களும் இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.